இங்கேயும் இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களில் பல பேர் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அங்கே இந்து மதத்துக்கு திரும்புங்க கருவாப்சின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்குது. அவர்களுக்கு அந்த உரிமையோடு அங்கே இருக்கிறாங்க. அவங்க அங்கேயும் போய் ஜாதி பார்த்துக்கிட்டு, அனுஷ்டானம் பார்த்துக்கிட்டு, மேட்ரிமோனி பார்த்துக்கிட்டு, இந்த கோத்திரத்தில் பொண்ணு வேணும் பையன் வேணும்னு அங்கே தனியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேலாம் இவங்க சொல்கிறாங்களே அந்த நாட்டில் எப்படின்னு, அந்த நாட்டிலையும் இதே மாதிரி செயல்பட்டுக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. அதற்கு அங்கே உரிமையோடு தான் இருக்கிறாங்க. அங்கே உள்ள கிறிஸ்தவ நாடு வந்து இவங்க இந்துக்கள் இப்படி மதம் மாறுறது, இவங்களுடைய ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவுக்கும் ஆதரவு தந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் தான் முஸ்லீம் நாட்டில் இந்துக்களுக்கு பிரச்சனை அது இதுன்னு இதைத்தான் பேசுவாங்களே ஒழிய, உண்மையிலே நீங்கள் இந்தியாவினுடைய சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் குறித்து ஒரு சர்வதேச சமூகம் என்ன சொல்லுதுன்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சிறுபான்மை மக்கள், ஒரு மொழி சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர், ஒரு பெண், ஒரு தலித், பழங்குடியினர், இந்த அரசியலுங்கிறது இன்றைக்கி சர்வதேச அரசியலாக மாறி இருக்கிறது. நீங்கள் இப்படி ஒரு மனித உரிமை இல்லாமல், மனிதாபிமானம் இல்லாமல், சகிப்புத்தன்மை இல்லாமல் செயல்படுகிற ஒவ்வொன்றும் அங்கே கவுண்ட் ஆகுது. அதனால் இப்போ மோடியை வந்து எந்த விஷயத்தை வேணாலும் அவங்க மன்னிச்சிருவாங்க. கிறிஸ்தவர்கள் தாக்குறது, மத வழிபாடு தலங்களை தாக்குவதை அமெரிக்கா போன்ற நாடுகள் இது பண்ணுறாது. ஏற்கனவே சிக்கியிருக்காரு பல முறை. முஸ்லீம் மீதான தாக்குதல் மேட்டர்லையும் இந்தியா மாட்டியிருக்கு. கிறிஸ்தவர்கள் மீதான வெறுப்பு பிரச்சனை நடக்குது அப்படின்னு ஜார்ஜ் புஷ் வந்த காலத்துலேயும் லைட்டாக அவர் மாட்டியிருக்கிறாரு. குஜராத் கலவரம், பிபிசி ஆவணம், நிறைய விஷயங்களில் வெறுப்பரசியல். இப்போ சமீபத்தில் 74% வெறுப்பரசியல் இந்த மோடி ஆட்சி வந்ததுலேருந்து நடந்திருக்குன்னு கணக்கு வருது.